தானத்தில் சிறந்தது இரத்த தானம் அப்படின்றத சொல்லி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இரத்த தானம் செஞ்சது மேடம் என்ன சொன்னாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. இரத்த தானம்ன்றது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு செயல். மனிதனுடைய உயிர் மட்டும்தான் விலை மதிப்பு மேக்சிமம் காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுறோம். அப்படி அந்த ரத்தம் ஒரு மனிதனுக்கு ஷார்ட்டேஜ் ஆகும்போது, உடலில் ரத்தம் குறையும் பொழுது இன்னொருவருடைய ரத்தம் தேவைப்படுது. அதுக்கு தான் இந்த இரத்த தான முகாம் அப்படின்ற ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த ரத்தம் கொடுத்தா என்ன ஆகும்? நிறைய பேர் ரத்தம் கொடுத்தா உடம்பு போயிடும், நாங்கள் செத்துருவோம், அந்த மாதிரியான ஒரு பயம்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ரத்தம் கொடுக்கறது நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ரத்தம் கொடுக்கறது மூலமாக ஒருவருடைய உடம்புல சராசரியாக 5 லிட்டர்லேருந்து 6 லிட்டர் ரத்தம் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நல்லா தெரியும். அந்த 6 லிட்டர் ரத்தத்தில் உங்ககிட்ட இருந்து எடுக்க போகிறது எத்தனைனா ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க. ஒரு யூனிட்ன்றது 350 ml 350 மில்லி மட்டும்தான் ரத்தம் எடுப்பாங்க. அந்த 350 ml நல்ல ஒரு ஆரோக்கியமான உடம்பாக இருந்தால் 24 ஹவர்ஸ்லேயே அந்த பிளட்டு மீண்டும் உங்களுக்கு சர்க்குலேட் ஆகிடும். இல்லை கொஞ்சம் வீக்கான பாடியாக இருந்தால் ஒரு வாரம் 1 மந்த்துக்குள்ளே என்ன ஆகிடும் அப்படின்னா மறுபடியும் அந்த ரத்தம் உங்கள் உடம்புல ஊற ஆரம்பிச்சிடும். இப்போ பழைய ரத்தம் வெளியேறி புதிய ரத்தம் உங்கள் உடம்புக்குள்ளே சுரக்கும் பொழுது உங்களுடைய பாடி சுறுசுறுப்பாக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ரத்தம் கொடுக்கறதுனால எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் வராது.